அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வீட்டை சூப்பராக வச்சுருக்கீங்க, நீட்டாக வச்சுருக்கீங்க, ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிறைய பாராட்டி தள்ளிட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து வீடியோ போட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான். பட் நடுவில் போட முடியல, அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் கிவ் அவே வச்சோம் இல்லையா, ஸோ நானும் முர்ஷிரிஸ் விலாக் அவங்களும் பார்த்தீங்களா 2 பேரும் சேர்ந்து அபாயா எடுக்க போகலாம் கிவ் அவே வின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் யூஸ்வலாக அஜ்மானில் போய் எடுப்பேன். ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு அஜ்மானுக்கே போயிருந்தேன். எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் அவுட்டிங்கே பார்த்தீங்கன்னா இதுதான். எங்கள் 2 பேரோட ஹஸ்பண்டுமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப் தான், அவங்களோட ஹஸ்பண்டுமே இன்ட்ரோவர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படிடா 2 பேரும் பேசிப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு புர்காலாம் பார்த்துட்ருக்கோம். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல நின்று பேசிக்கிட்டே தான் இருக்காங்க கடைசி வரைக்கும். நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசிட்டே ஒரு ஷாப்பாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இது கோட் டைப் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எங்கள் கிவ்அவேயோட வின்னர் பார்த்தீங்கன்னா கோட் டைப் புர்கா தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறையா கஃப்தான் இருந்துச்சு, அப்புறம் நார்மல் டைப்லாமும் இருந்துச்சு. பட் கோட் டைப் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதை ஆர்டர் போட்டுட்டிங்களா? போடல. அதே மாதிரி எங்களோட செகண்ட் வின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாரி வித் ஆரி ப்ளவுஸ் சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் நெட்லேயே ஆர்டர் போட்டு டேரெக்டாக டெலிவரி போகிற மாதிரி பண்ணியாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, என்ன கலர் எடுக்கலாம், எந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கலாம், அவங்களுக்கு எது பிடிக்கும்னு. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சாக்காக போயிடுச்சு மீட் பண்ணி கொஞ்சம் பேசுகிறதுக்கு. அங்கே அல்வாஹா மாலில் புர்காவுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, நிறையா ஃபுட்வேர் ஷாப்ஸ்லாமும் இருக்குது. அப்புறம் அரபி போடுற ட்ரெஸ்ஸஸ்லாமும் நிறையா இருக்குது, ஹிஜாப்ஸ்லாமும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஷாப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறையா கிவ் வச்சு இன்னும் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க, எங்களோட சேனல் நல்லபடியாக முன்னேறணும்னு சொல்லிட்டு. நாங்கள் இதுவரை பார்த்ததுலேயே எங்களுக்கு இந்த அபாயா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாமும் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இந்த கோட் டைப்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே இருக்க மாட்டேங்குது, பிளெயினாக தான் இருக்குது. சரி கொடுக்குறோம், கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்று பிடிச்சோன்னே அதை எடுத்துட வேணாம், அடுத்தடுத்த ஷாப் போயிட்டு வேறெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம், சொல்லிட்டு வச்சுட்டு போனோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஷிம்மரியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே நிறையா பிளாக் கலர் அபாயாஸ் தான் இருக்குது. பட் நாங்கள் கலரில் வாங்கணுன்னு தான் சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற மிரர்லலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த ஒயிட் கலர் அபாயா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த மாதிரி நெட் டைப்லாம் ஊரில் போடுவாங்களோ மாட்டாங்களோ, அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக்காயிடும் ரோட்டில் நடந்து போனாலே. இங்கே துபாயில் பரவாயில்ல. அதுக்கடுத்து ஆர்கான்ஸா மெட்டீரியல்லையும் நான் நிறையா பார்த்தேன். பட் ஆர்கான்ஸா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர நீங்கள் துவச்சிங்கன்னா டக்குன்னு வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஆர்கான்ஸாலையும் எங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆர்கான்ஸா, அதுதான். ஆனால் பார்க்க கொஞ்சம் பஃப்னு இருக்கும், ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட்டு துவச்சா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே ஒரு மாதிரி டல் ஆகிடுது. அப்புறம் நிறைய அபாயாஸில் ஹேண்ட் ஒர்க் மட்டும் வச்சுருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த க்ரீன் கலர் ஆர்கான்ஸா மெட்டீரியலாக அகெயின் எனக்கு ஆர்கான்ஸா தான் பிடிச்சிருந்துச்சு. பட் அதை விட இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டின் துணி மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா பொலப்பலன்னு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அதோட ஸ்டோன் ஒர்க்கும் வச்சு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக எங்களுக்கு அந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 2 பேர்த்துக்குமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் இதே ஓகே பண்ணிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டோம், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நீ சேர்ந்து உட்காந்து பிடிச்சிட்டாரு. ஒரு வழியாக செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ணியாச்சு. இன்ஷால்லா துபாயிலேருந்து யாராச்சும் இந்தியா போகிறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து இதை பார்சல் பண்ணி விட்டுணுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த ருசைனா குட்டியோட தான் எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள ஒரு ஃபுட்வேர் ஷாப்பில் எனக்கு ஷூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் பார்த்திங்கன்னா ருசைனாக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபைனலாக ஒன்று வாங்கிட்டாங்க. பட் நான் நிறையா இது போட்டு பார்த்துட்டு எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே வந்தோம், சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. சரி அதோட அப்படியே பாய் சொல்ல மனசு வரல. அதனால் எங்கேயாவது போயிட்டு ஏதாச்சும் ஷவர்மா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்துலேயே எங்கடா வந்து கேஃபிடேரியா இருக்குதுன்னு சொல்லி நெட்லலாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறையா நர்சரி இருந்துச்சு. என்னோடய பாபிலாம் எப்போதுமே இங்கே வந்து பிளான்ட்ஸ் வாங்குவாங்க. அங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கேஃபிடேரியாவை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டே போனோம். பட் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஷவர்மா நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டோம் கிட்ஸ் கூட. ஜென்ஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் காரில் கிளம்பிட்டோம். அவங்க காரில் கிளம்பிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் வேறு இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் பிஃபோராக போனால் தான் வந்து ஏதாவது ஹோம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் vlog எடுக்க ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்லா வலா குவத இல்லா பில்லா. எனக்கு எப்போதுமே அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற துவா சொல்லிட்டு அனுப்புனா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்படி சப்போஸ் சொல்ல மறந்துட்டா கூட என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து அவங்க 2 பேர்த்தையும் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு புது ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர்த்தையும் அமுச்சு விட்டோன்னே பால்கனி டோரை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு அதுக்கு ஏத்தாப்பில் நேராக உட்கார்றது தான். மெயினாக சன்லைட்காக, விட்டமின் டிக்காக. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால விட்டமின் டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாயிட்ருக்கு. அது சாப்பாட்லேயும் சரி மெடிசன்லேயும் சரி அந்தளவுக்கு நம்மளால் தேத்த முடியாது. சன்லைட் தான் அதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு நேராக உட்காந்துடுறது. சும்மாவே ஒரு இடத்துல 1/2 hour உட்காரணுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம குரான் ஓதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரான் ஓதிட்டு உட்காந்துருப்பேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட்டிங் ஆகிடும், இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது உட்காந்துருவேன். அதே சமயம் குரானும் ஒரு ஃபியூ பேஜஸ் வந்து ஓத முடியுது. எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பசிச்சிச்சு. என் கிட்ஸுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கும். கேரட், குக்கும்பர், ஃப்ரூட்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கடுத்து கவுனி ரைஸ் கஞ்சியும் வந்து இருந்துச்சு நேற்று செஞ்சது. அதுவும் ஒரு 2 கிளாஸ் வந்து குடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் வந்து இன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கடுத்து என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆம்லேட் வந்து போட்டுட்டு இருந்தேன். வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு, சரி அப்படியே ஒரு ப்ரெட்டுக்குள்ளே சாண்ட்விச் மாதிரி வச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டரும் இல்லை, கீயும் இல்லை. சரி அப்படியே சும்மாவே அது வச்சு கொடுத்துருவோம், வேறு வழி இல்லை எதுவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து பண்ணிடலான்னு கொஞ்சம் ஆனியனும் டொமேட்டோவும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. ஸோ முட்டை தோசை மாதிரி போட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டேன். பட் டோஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் சாண்ட்விச் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை. பட் எனக்கு வேறு வழியும் தெரியல. அதனால் அதில் கொஞ்சமாக மயனீஸ் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ண ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஸ்லைஸை வச்சுட்டு அதுக்கடுத்து எக்கையும் வச்சு க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் வந்து கவுனி ரைஸ் கஞ்சி இருந்துச்சு. ஸோ 2த்தையும் சேர்த்து வச்சு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். குசல் பார்த்திங்கன்னா 12 மணி போலே வந்துடுவான். பட் ஐலின் வந்து 3 மணி போல் தான் வந்து வருவாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால அவங்களே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இல்லைனா நான் தான் போய் அழைச்சிட்டு வருவேன். இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட போகலாமா? ஐமா ஸ்கூல் எப்படா போச்சு? இன்னைக்கு சூப்பராக போச்சா? ஆக்சுவலாக இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு மதியானம் சமைக்கிற மூடே இல்லை. எப்போதுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டு போய் சாப்பிட்டு தான் பழக்கம். பட் லஞ்ச்லாம் போய் சாப்பிட்டதே இல்லை. அதனால் இன்றைக்கி லஞ்சே போய் வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னோடய கிட்ஸு பார்த்திங்கன்னா பீஸா தான் வந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் நேராக வந்து சிட்டி சென்டர் மாலுக்கு வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக இந்த பீஸா ட்ரீட்டுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் 5K வந்து ரீச் ஆனேன் யூடியூப்பில். ஸோ 2மே வந்து ஒத்து போதில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வேணும்ல, அதனால் வந்து பீஸா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நினச்சோம். அப்புறம் அல்பைக்லேருந்து நக்கட்ஸ் மட்டும் வாங்கிட்டாச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.